அப்பா, உதவுங்கப்பா. மாதம்பட்டி ரங்கராஜ் பிரச்சனை. முதலமைச்சர் கிட்ட மன்றாடுன கர்ப்பிணி ஜாய் கிறிசல்டா. மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் ஜாய் கிறிசல்டா விவகாரம் கடந்த 2 வாரமாவே பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டதாவும் காவல் ஆணையர் அலுவலகத்துல போன வாரம் புகார் கொடுத்திருந்தாங்க ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா. இந்த நிலையில தன்னோட எக்ஸ் பக்கத்திலயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலயும் தன்னோட தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் தொடர்பா பேட்டியும் கொடுத்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல முதலமைச்சர் ஸ்டாலினை டேக் பண்ணி தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் நியாயம் கிடைக்க வழி செய்யணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவுல சென்னை நகர ஆணையர்கிட்ட நான் புகார் கொடுத்து 10 நாள் ஆச்சு. அதுல பிரபல சமையல்காரரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கிட்டாரு. இப்போ நான் 7 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன். நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய நான் என்னோட பார்வையற்ற அம்மா கூட கமிஷனர் அலுவலகத்துக்கு நேர்ல போனேன். இப்போ எனக்கு புகாரோட நிலைமை என்ன அப்படின்னே தெரியல. இதுக்கிடையில மாதம்பட்டி ரங்கராஜுக்கு விஐபி மாதிரி பல விழாக்கள்ல மரியாதை கொடுக்கப்பட்டு வருது. அவர அப்பாவி மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு எதிரா அநாகரிகமான, ஆபாசமான அப்புறம் உள்நோக்கத்தோட சமூக ஊடக பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்காரு. அப்பா, உங்க அரசாங்கத்தை என்ன மாதிரி துரதிருஷ்டவசமான பெண்கள் நம்புறாங்க. இந்த பிரச்சனையில தலையிட்டு நீதி வழங்குமாறு நான் உங்ககிட்ட கைகூப்பி மன்றாடுறேன். எந்த ஒரு விஐபியும் எந்த பிரபலமும் பெண்களுக்கு எதிரா இந்த மாதிரி குற்றத்தை செஞ்சுட்டு அதுக்கான தண்டனைய அனுபவிக்காம சுத்தி திரிய முடியுமா? எனக்கு இன்னும் பொறக்காத குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட இந்த பதிவு இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாம நேரடியா முதலமைச்சரை டேக் பண்ணி அப்பா அப்படின்னு குறிப்பிட்டு ஜாய் கிறிசல்டா தன்னோட கோரிக்கையை வச்சிருக்கிறதால அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு பேசிட்டு வராங்க.